கடந்த ஒரு 8-9 வாரங்களாக நாங்கள் நாவின் வல்லமையை குறித்து நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாங்கள் வேதத்தை முழுமையாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய வாயின் வார்த்தையினால் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நம்முடைய வார்த்தைகளும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையானதோ அதே வண்ணமாக நம்முடைய வாயிலிருந்தும் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வல்லமையானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதிகாரமுடையதாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து மனுஷன் என்ன செய்யணுமா? நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா. ஆகையினால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உன்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனின்னு சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கை நீ முன்னேறணுமா? ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றியாக வாழணுமா இருந்தால், நாங்கள் சுகமாக வாழணுமா இருந்தால், செழிப்பாக வாழணுமா இருந்தால், நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளணுமா இருந்தால், பிசாசின் மேலே ஜெயம் எடுக்கணுமா இருந்தால், அதே போல் வியாதியஸ்தர்களை நாங்கள் சுகப்படுத்தணுமா இருந்தால், ஆண்டவர் சொல்கிறாரு அது உன்னால் முடியும், உன்னால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில் வைக்கணும், நம்முடைய இருதயத்தில் வைக்கணும். அதனால தான் யோசுவா 1:8 சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதிலேயே தியானித்து கொண்டிருப்பாயாக, இதிலேயே தியானித்து கொண்டிருப்பாயாக. யாருடைய வாயில் ஆண்டுடைய வார்த்தை வரும்? இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் யாருடைய வாயில் அது சரளமாக வருமெண்டா அந்த வேத வசனத்தின் மேலே தியானமாக இருக்கிறவன். தியானமாக இருக்கிறதுண்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தியானமாக இருக்கிறேன்டா பைபிளை வாசிக்கிறது இல்லை. தியானமாக இருக்கிறேன்டா ஒரு ஆடு மாடு எப்படி தான் உட்கொண்ட உணவை எடுத்து திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ளே அசை போடுமோ. இன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வாய்ப்பாடு பாடமாக்குறதுக்கு எப்படி அவங்க வந்து அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்கிறாங்களோ அதுபோல் நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டுடைய பிரசன்னத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டு கூட்டங்களில் வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை வெறுமனை இருந்து கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல், ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து படிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல், நீங்கள் படித்து பைபிளை மூடி வைத்த பிறகு நீங்கள் ஆலயத்துக்கு வந்து வார்த்தைகளை கேட்டு இந்த இடத்துல இருந்து போன பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? போகும்போதும் வரும்போதும் படுத்திருக்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் நீங்கள் இவைகளையே பேசி கொண்டிருக்கணும். வெளியில் நீங்கள் சத்தம் போட்டு பேசலாட்டியும் உங்களுக்குள்ள நீங்கள் இவைகளை குறித்து சிந்திச்சு கொண்டே இருக்கணும், இவைகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் அதை பேசிக்கொண்டு சிந்திச்சு கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாயின் வார்த்தையில் முதலாவது மாற்றம் ஏற்படும், ரெண்டாவது உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், மூன்றாவது உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் ஏற்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயில வை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அது கலண்டரை விட்டு பிரியாதிருப்பதாக அவனுடைய வார்த்தை சொல்லலை. என்ன அது என்ன ஸ்டிக்கரை விட்டு பிரியாதிருப்பதாக அங்கே ஒட்டு இங்கே ஒட்டு அதெல்லாம் நீங்கள் ஒட்டுறது நல்லது, முக்கியம். எதுக்கு நம்ம ஒட்டுறோம்? அதை பார்த்து பேச கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது எங்கே இதை விட்டு விலகாதது மிக முக்கியமெண்டா அவைகள் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரீதியில் குறைவு இருக்கிறதுக்கு காரணம், நம்ம இன்னும் வெற்றியடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம்ண்டா நாங்கள் என்ன அறிஞ்சு கொள்ளலை? வார்த்தையின் வல்லமையை நிறைய பேர் அறிஞ்சு கொள்ளலை. ஆண்டுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, அந்த வார்த்தையே வல்லமையானதென்று அறிஞ்சு கொள்ளலை. இப்போ அந்த வல்லமையான வார்த்தையை நான் என்னுடைய வாயில் எடுத்து வைக்கும்போது அந்த வல்லமையான வார்த்தை அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற பிரச்சனையையும் மாற்றும் என்ற அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. அந்த சத்தியத்தை நிறைய பேர் அறிந்து கொள்ளலை. இன்றைக்கி இத்தனை வாரம் போதிச்சாலும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? வந்து கேட்டாலும் அவங்க என்ன செய்யலை? அறிஞ்சு கொள்ளலை, உணர்ந்து கொள்ளலை. அதனால தான் நம்ம அடிக்கடி பார்க்குறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்போ நாங்கள் அறியாமையில் இருக்கும்போது என்ன தெரியாமல் ஆண்டுடைய வார்த்தை வல்லமையானது, அந்த வல்லமையான வார்த்தையை நான் என்னுடைய வாயில் வைக்கும்போது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாறும் என்றதை அறிந்து கொள்ளலாட்டி நாங்கள் அப்படியே சிறைப்பட்டு வாழ்க்கைக்குள்ளே தான் இருப்போம். நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே இருப்போம்? அப்படியே அறிவில்லாமல் நாங்கள் சங்காரமாகி கொண்டே தான் இருப்போம்.
ஆனால் நாங்கள் எப்போ இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ அந்த சத்தியம் நம்மளை அனைத்து அடிமைத்தனங்களிலும் இருந்து அனைத்து சிறைக்குள்ளும் இருந்து அந்த சத்தியம் நம்மளை வெளியில் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த சத்தியம் நம்மளை வெற்றி பெற வைக்கும், அந்த சத்தியம் நம்மளை செழிப்படைய வைக்கும். அப்போ அந்த வசனம் சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பிரியாதிருந்தால் போதும். அந்த வசனம் எப்பொழுதுமே வாயில் இருக்கணுமா? எப்பொழுதுமே அது வாயில் இருக்கணுமா? அது வாயில் இருந்து கொண்டே இருக்கணும். நீ போகும்போது உபாகமம் 6 நாங்கள் பார்க்குறோம், நீ இவைகளை குறித்தே பேசி கொண்டிருந்த ஆண்டவர் சொல்கிறார். உபாகமம் 6 நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 6 நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்குறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த வார்த்தைகளை நீ தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு, உன்னுடைய வாயை திறந்து நீ என்ன செய், அந்த வார்த்தைகளை நீ பேசிக்கொண்டே இருந்து ஆண்டவர் சொல்கிறாரு. 4வது வசனம், 3வது வசனம், இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். அப்போ என்னத்தை நம்முடைய வாயில வைக்கணும், என்னத்தை நம்ம சிந்திக்கணும், என்னத்தை நம்ம பேசிக்கொண்டிருக்கணும்? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கர்த்தர் நமக்காக சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும், நமக்காக சொன்ன வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்முடைய வாயில வைக்க பழகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய பிதாவாகிய கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை, நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை, நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை நாங்கள் நம்முடைய வாயில வைத்து அதை தினந்தோறும் பேசுகிறவங்களா இருக்கணும். அப்போ இதில் சொல்றாரு பாருங்க, அந்த பிதாவாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருக்கிறதற்காக. எதற்காக பிதாவாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருக்கிறதற்காக. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுக்கு வார்த்தையை தர்றாரு, நீங்க நல்லா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் நல்லா வாழணும் என்று விரும்புகிறார். நான் நல்லா வாழணும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் அதிகமாக என்னோடு பேசுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டவன் அவருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்பான். அப்போ இங்கே சொல்லப்படுது பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதனால் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்? மோசே மூலமாக. அவங்க அப்படியே அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, அப்படியே தரித்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, அப்படியே அவங்க இன்னொருத்தனுக்கு கீழே வாழக்கூடாது. அவங்க நன்றாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே இருக்கும்படிக்கு, அங்கே அவங்கள கொண்டு போகும்படிக்கு ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாரு? வார்த்தையை கொடுக்கிறாரு. அவங்கள்ட்ட வார்த்தையை கொடுக்கிறாரு. இப்போ அவங்க என்ன செய்யணும்? தேவன் கொடுத்த வார்த்தையை எடுத்து பேசணும். இன்றைக்கு அப்படித்தான். நீங்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நம்முடைய சபையின் எதிர்கால ஊழியங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தொழில்கள், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் என்ன செய்யணும்? வார்த்தையை பிடித்து கொள்ளணும். மரியாளுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். என்ன இன்னும் அந்த மரியாள் வார்த்தையை பிடித்து கொண்டாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி வார்த்தையை பிடித்து கொண்டாள். எலிசபெத்துக்கு வார்த்தையை கொடுத்தார். எலிசபெத்து தேவதூதன் மூலமாக தேவன் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொண்டாள். அதே போல பேதுருவுக்கு வார்த்தையை கொடுத்தார். பேதுருவும் வார்த்தையை பிடித்து கொண்டு ஆழத்தில் போயிட்டு வலையை போடுறான். என்ன செய்யற? உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போடுறேன்னு சொல்லிட்டு போடுறோம். அப்போ வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொள்ளணும். வேதத்தில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அவங்க வார்த்தைகளை பிடித்து கொண்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கூறின வார்த்தையை பிடித்து கொண்டாங்க. ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொள்ள மட்டும் ஆண்டவர் விடவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் சந்ததியை தருவேன். ஆபிரகாம் இல்லை, சிரிக்கிறான், நகைக்கிறான். சாராளம் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கிழவியாகிய எங்களுக்கு பிள்ளை பிறக்க குடும்பம்ன்றதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்களோட வாயினால ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்ல மட்டும் ஆண்டவர் விடவே இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் வரைக்கும் ஆண்டவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்ல மட்டும் ஆண்டவர் விடவே மாட்டார். அப்போ ஆண்டவர் ஏன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு? ஏன் வார்த்தைகளை கொடுக்கிறாரு? நாங்கள் நன்றாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் நல்லா இருக்கணுமெண்டா, இப்போ நம்ம உலக மக்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க? நான் நல்லா இருக்கணுமெண்டா யாராச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் எங்களோட தொழிலை வச்சு கொண்டு முன்னேற முடியாது, எங்களுக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு கொண்டு முன்னேற முடியாது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஏதாச்சும் பணம் தாங்க, பொருள் தாங்க. இதைத்தான் அநேகம் பேர் எதிர்பார்க்குறாங்க. பணமும் பொருளையும் இன்றைக்கு ஒருத்தர் உங்களுக்கு தந்துடலாம். ஆனால் அதை கொஞ்ச காலத்திலே நீங்கள் செலவழிச்சிட்டு அந்த விதையையும் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருவீங்க? ஒன்றுமில்லாமல் போயிடுவீங்க. ஆனால்
அந்த காலத்தில் எப்படி நாங்கள் ஞானமாக நடந்து கொள்ளணும், எப்படி நாங்கள் அந்த காலத்தில் பஞ்ச காலத்தில் எப்படி நாங்கள் திருப்தியாக இருக்கலாம் என்றதை நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுகிற நபர்கள் நமக்கு நிச்சயமாக தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்கு கொடுத்து அதிகமாக கொடுத்து நம்மளை சோம்பேறித்தனமாக்குறவங்க இல்லை. நமக்கு யார் தேவைண்டா, நம்ம எப்படி நாங்களாக முன்னேறலாம், நாங்கள் எப்படி முன்னேறுவதற்கு பணத்தை உழைக்கிறதுற்கு எங்களுடைய திறமைகளை தாளந்துகளை வளர்த்து கொள்ளலாம், எங்களுடைய பலனை வளர்த்து கொள்ளலாம், புதுப்பித்து கொள்ளலாம் என்று நமக்கு கற்றுத்தருகிற நல்ல ஆலோசகர்கள் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நமக்கு உதவி செய்கிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து உதவி செஞ்சிருவாங்க. ஆனால் நம்ம வெறுமனே அதை மட்டும் அவங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்போமா இருந்தால் அது ஒரு நாள் செலவழிஞ்சு போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருக்கிற அந்த வார்த்தையிட வெளிப்பாடு அறிஞ்சு கொள்ளணும். எது இவங்களை இப்படி உயர்த்திச்சு, இன்றைக்கி எனக்கு உதவி செய்கிற அளவுக்கு இவரை உயர்த்தினது என்னது, அவருக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல ஆற்றல் என்னது, தேவன் அவருக்கு கொடுத்த தாளந்து என்னது, தேவன் அவருக்கு கொடுத்த காரியம் என்னது, எது அவரை இப்படி வெற்றியாக வாழ வைக்குது. அப்போ அவரை ஆண்டவரால் இப்படி வெற்றியாக வாழ வைக்க முடியுமா இருந்தால் என்னையும் ஆண்டவரால் வெற்றியாக வாழ வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவர்கிட்டருந்து பணத்தையோ பொருளையோ நாங்கள் பெற்றுக்கொள்ள முற்படக்கூடாது. அவரை உயர்த்தின ஆண்டவர் என்னையும் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் ஏன் வார்த்தையை தர்றாரு? நாங்கள் நல்லா இருக்கணுமென்று வார்த்தையை தர்றார். ஆண்டவர் சொல்கிறார் 3 யோவான் 2 பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல. அப்போ நம்ம நல்லா இருக்கணுமெண்டா இப்போ நான் முதல்ல சொன்னது போல் இன்றைக்கி ஜனங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க? பணத்தையும் பொருளையும் எதிர்பார்க்குறாங்க, பேர் புகழை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் கொடுக்குறவர் தான். ஆனால் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறாரு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எடுத்த உடனே அழைச்சிட்டு பேர் புகழை பணத்தை வெள்ளியை பொண்ணை கொடுக்கல, ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை அவனுக்கு தேவையான பணம் பொருள் வெள்ளி திரளான ஆஸ்தி பேர் புகழை கொண்டு வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா இருந்தால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தவர், உங்களுக்கும் அதை விட மேலான காரியங்களை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் உன் ஆத்துமா வாழ்வது போல. அப்போ அந்த வார்த்தை என்ன செய்து நம்முடைய மனதில் ஒரு படத்தை உண்டாக்குது, நம்மளுடைய மனதில் ஒரு படத்தை உண்டாக்குது. ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வல்லமையான வார்த்தை என்ன செஞ்சது? ஆபிரகாமுடைய மனதில் ஒரு படத்தை உண்டாக்குது, ஒரு படத்தை உண்டாக்குது. நான் இப்படித்தான் வருவேன், என்னுடைய சந்ததி இப்படி இருக்கும், அது என்ன செய்யும்? மணலத்தனையாக இருக்கும், அது என்ன வானத்து நட்சத்திரங்களை தனையாக இருக்கும் என்று அந்த வார்த்தை ஒரு படத்தை உண்டாக்குது. என் தேவனால் நான் உயருவேன், நான் முன்னேறுவேன், நான் வாளாக இருக்க மாட்டேன், நான் தலையாக இருப்பேன், நான் கீழே இருக்க மாட்டேன், நான் மேலாக இருப்பேன், என்னுடைய வீடு நன்றாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய வீடு நல்ல பொருள்களினால் நல்ல வஸ்துக்களினால் நிரம்பி இருக்கும், என்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இதை நாங்கள் கேட்க தான், நம்ம சொல்லி சொல்லி நம்முடைய காதால் கேட்கத்தான் அந்த படத்தை நாங்கள் என்ன செய்ய முடியும்? நம்முடைய மனதில் உண்டாக்கி கொள்ள முடியும். இப்போ சொல்கிறாரு உன் ஆத்துமா வாழ்வது போல. அப்போ முதலாவது வெளியில் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கணுமா இருந்தால், வெளியில் நாங்கள் நினைக்கிற காரியங்கள் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கணுமா இருந்தால், எப்பொழுதும் நம்முடைய ஆத்துமா நம்முடைய மனது ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் நேர்மறையாக அதை என்ன செய்யணும்? சிந்திச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்முடைய மனது உயர்தரமான சிந்தை உள்ளதாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவரே வார்த்தையை தர்றாரு, நாங்கள் நன்றாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் நன்றாக இருப்பதற்கும், அந்த வசனத்தை வாசிங்க, இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கு, மேலா சொல்லுங்க, இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். அப்போ என்ன செய்யணுமா? அங்கே ஆண்டவர் என்னத்துக்கு கொண்டு போகிறாரு? இப்போ பாருங்கள், இந்த எகிப்தில் இவங்க இருக்கிறாங்க, இந்த எகிப்தில் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்கள் விருத்தி அடைகிறாங்க, ஜனங்கள் விருத்தி அடைகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு உண்டான காரியங்களில் விருத்தியே கிடையாது. சனத்தொகை பெருகி கொண்டே போகுது, ஆனால் எது பெருகலை? அவங்களுக்கு இருக்கிற காரியங்கள் பெருகாமல் குறுகி கொண்டே போகுது. அதற்கு அந்த பார்வோன் அவங்களுடைய படைகளும் தடையாக இருக்குது, ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், அதே தான் நம்முடைய இந்த உதயபுரத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் அதே காரியங்கள் தான். இந்த உதயபுரத்துக்கு வந்து எவ்வளவோ வருஷங்கள் ஆகுது. காணி வாங்கி வீடு கட்டி கொடுத்து, கிணறு கட்டி கொடுத்து, இன்னொருத்தங்க டொய்லெட்டெல்லாம் கட்டி கொடுத்து நிறைய வருஷங்கள் ஆகுது. ஆனால் இன்றைக்கு அவங்க உதவி வாங்கினதை கூட இன்றைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் இன்னும் வளராமல் இருக்கிறாங்க.
10 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த இடத்துல வரும்போது எப்படி மற்றாக்கள்கிட்ட உதவி எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களோ இன்றைக்கும் அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தியே கிடையாது. அவர்கள் யார் மூலமாகவது தங்களுக்கு ஏதாச்சும் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் விருத்தி கிடையாது. அவங்க இன்னொரு நபர் கட்டி கொடுத்த அந்த வேர்ல்ட் விஷனால் கட்டி கொடுத்த வீட்டை அவங்க விருத்தி செய்யலை. அவங்களுக்கு இன்னொரு நபரால் கட்டி கொடுக்கப்பட்ட கிணறை அவங்க விருத்தி செய்யலை. பாத்ரூமை அவங்க விருத்தி செய்யலை. இருந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? விருத்தியை அவங்க விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இருக்கிற வண்ணமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஏசாயால சொல்கிறாரு, உன் கூடாரத்தை விசாலமாக்குன்ற ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்கிறேன், உனக்கு கானானுக்கு கொண்டு போகும்போது 11வது வசனத்தில் சொல்கிறாரு, நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் நான் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. இப்போ ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் தருவார். தந்த பிறகு நீ சாப்பிட்டு திருப்தியாகி படுத்து கொண்டிருக்காத. என்ன செய்ய, அங்கே இஸ்ரவேல் எகிப்தில் நீ அடிமையாக இருக்கும்போது எப்படி இருந்தியோ அப்படி இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்திலே அங்கிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ அவருக்கு பயந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆணையிடுவாயாக. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் நீ விருத்தி செய்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் விரும்புகிறாரு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கணும்? நன்றாக இருக்கணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக இருக்கணுமா இருந்தால் ஆண்டவர் இப்போ என்னத்தை கொடுக்குறாரு? கானானை கொண்டு வந்து கொடுக்கலை. கானானை கொண்டு வந்து கையில் கொடுக்கலை. கானானை கொண்டு வந்து கையில் கொடுத்துருந்தா, இல்லாட்டி இவங்களை கொண்டு போய் கானானுக்குள்ள அவரையே தூக்கிட்டு கொண்டு போய் வச்சிருந்தாரா இருந்தா, ஒரே நாளில் வச்சிருந்தாரா இருந்தால் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க சோம்பேறித்தனம் வந்திருக்கும். அவங்களுடைய சோம்பேறித்தனம் வந்திருக்கும். அப்போ ஆண்டவர் செய்த காரியங்களை அவங்க நினைப்பில் கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள வனாந்திரத்தின் ஊடாக கொண்டு வந்தார். அந்த வனாந்திரத்தில் எத்தனையோ ஆபத்துக்கள், விபத்துக்கள், சத்துருக்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நான் உன்னோடு கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன். அங்கே அக்கினி ஜுவாலையிலும் நீ என்ன செய்ய போகிறதில்லை, எரிந்து போக போவதில்லைன்னு ஆண்டவர் காட்டுறார். பகலில் மேகஸ்தம்பமாகவும் அவர் என்ன செய்கிறார், இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவங்கள நடத்துகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல ஆண்டவர் அந்த வனாந்திரத்தினூடாக அவர்களை தோளில் சுமந்து வர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறாரு? நன்றாக இருக்கணும்ன்ற வார்த்தையை கொடுக்குறார். அந்த வார்த்தை என்ன செய்யுது? அவங்களை என்ன செய்யுது? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை நோக்கி நடத்துது. இன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை வல்லமையானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுண்டா, இஸ்ரவேல் ஜனங்களை கானானும் பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி கொண்டு போனது போல நம்மையும் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை இந்த பூமியிலே சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இந்த வார்த்தை நமக்கு வழிவாசல்களை திறந்து கொடுக்கிறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா சிறைகளையும், எல்லா வெண்கல கதவுகளையும், இரும்பு தாழ்பாட்களையும் இது முறியடிக்கிற வார்த்தையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடு, அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சமாதானமாயிரு அன்று. அதுக்கு அடுத்து 4வது வசனத்தில் சொல்றார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஆண்டவர் சொல்றார், இருதயத்திலையும் வாயிலையும் வை. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை இருதயத்திலையும் வாயிலையும் வைக்க சொல்றார். இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஆண்டுடைய வார்த்தைகளை இருதயத்திலையும் வாயிலையும் வைக்கிற மனுஷன் அவன் அசைக்கப்படாது இருப்பான். அவன் கர்த்தரை நம்பி உறுதியாக இருப்பான். அவன் ஸ்திரமாக இருப்பான். அவன் தைரியமாக இருப்பான். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவன் எப்படி இருப்பான்? தைரியமாக இருப்பான். அவன் பயப்பட மாட்டான். அவன் திகிலுக்கு தூரம் ஆவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் அவன் பக்கத்தில் இருந்து அவனுக்கு துணையாக இருந்து அவனை விடுவிக்கிறவராக இருப்பார். நாங்கள் அப்படியே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் தொடக்க நாங்கள் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் தொடக்கம். இருளில் இருந்து பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இருள் இருக்குது, அதில் அழகா சொல்லப்படுது.
நம்முடைய பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பாருங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருளான வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம், உங்களை சுற்றி அநேக ஆத்மாக்கள் இருளான வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இருளில் இருக்கிற இந்த ஆத்மாக்களை பார்த்து சொல்லணும், ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவாகிய பேரொழியை இவங்க அறிந்து கொள்ளுவாங்க, இவங்க புரிந்து கொள்ளுவாங்க. நீதியின் சூரியன் இவர்கள் மேலே உதிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம வாய்களை திறந்து என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு அறிக்கை செய்யணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொல்லணும். ஆண்டவர் இருளை பார்த்து இருள் இருக்குதுன்னு பேசலை, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று பேசினார். அங்கே பாருங்க, அதில் சொல்லப்படுது, இருளில் இருந்து என்னத்தை சொல்றாரு? வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இப்போ அவருடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட நம்ம என்னத்தை சொல்லணும்? இருளில் இருக்கிறவர்களை பார்த்து இந்த இருளில் இருக்கிற கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. இருளில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து சொல்லணும், நீ இன்றைக்கு எப்படிப்பட்ட இருளுக்குள்ளே இருக்கலாம், எப்படிப்பட்ட அந்தகாரத்தில் இருக்கலாம், ஆனால் என் தேவன் அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உன்னை ஆச்சரியமான ஒளிபுடத்துக்கு வரவழைப்பார். நம்மளை இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்த அந்த தேவன் உன்னையும் அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நிறைய ஜனங்கள் எதனால சுவிசேஷம் பரவாமல் இருக்குதுண்டா, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னத்தை சொல்கிறாரு? இருளில் இருந்து அங்கே பாருங்கள், அங்கே சொல்லப்படுது, வெளிச்சத்தை அங்கே ஒளியின் ராஜ்யத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகம் உள்ள ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீங்க. இப்போ புண்ணியங்களை அறிவிக்கணுமா? என்ன புண்ணியங்களை? ஆண்டவர் எப்படி எங்களை இருளான வாழ்க்கையிலேருந்து வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தார், எப்படி வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தார் என்று சொல்கிறது தான் சுவிசேஷம். நிறைய பேர் என்ன, நான் கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், அது சுவிசேஷம் அல்ல. எது சுவிசேஷம்? நான் இப்படி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அறிவித்திருக்கணும், எப்படி வாயத்திலிருந்து சொல்லியிருக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சொன்னாங்க, எப்படி சொல்லியிருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சொன்னாங்க? எங்களை சாகவா அழைத்து வந்தீங்க, நாங்கள் வனாந்திரத்தில் மடிந்து போயிருந்தால் எங்களுக்கு நலமாக இருக்கும். அவங்க முறுமுறுக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, இப்படியே நெகட்டிவாக பேசி கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பேசியிருக்கணும்? எங்களை செங்கடலை கடக்க பண்ணின ஆண்டவர் இந்த ஜோர்தானையும் கடக்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார், இந்த எரிகோவையும் கடக்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார், கண்மலையை புழக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார், மாறாவின் நீரை மதுரமாக்க வல்லமையுள்ளவரா, இப்படி பேசியிருக்கணும். அவங்க என்ன செய்யலை? பேசலை. ஆனால் எப்படி பேசினாங்க? ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை வர 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 அவங்க மோசையிட்ட போயிட்டு ஆண்டவரையும் மோசையை முறுமுறுக்கிறாங்க. நீர் உம்முடைய தேவன், இதுக்காகவே எங்களை அழைத்து வந்தீங்க, சாகடிக்கவோ அழைத்து வந்தீங்க. வாயில் சாவ பேசி பேசி கடைசியில் செத்தே போனாங்க, சர்ப்பம் கடிச்சு. அப்பையும் ஆண்டவர் கிருபையாக இருந்தார். மோசையோட ஜெபத்தை கேட்டு என்ன செய்கிறார்? வெண்கல சர்ப்பம் தூக்கி உயர்த்தப்படுது. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை மோசைக்கு தேவன் கொடுத்த வார்த்தையின்படி அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள், வார்த்தையின்படி அந்த வெண்கலத்தை சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவங்க பிழைத்து கொள்கிறாங்க. யாரெல்லாம் நோக்கி பார்க்கலையோ, அந்த வார்த்தையை அசட்டை பண்ணினாங்களோ, வார்த்தையை அசட்டை பண்ணினவங்க செத்தே போனாங்க. இன்றைக்கும் அதே தான். நம்முடைய விசுவாசிகள் அநேகருக்கு குறைவு இருக்கிறதுக்கு காரணம், ஆண்டுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க இல்லை, ஆண்டுடைய ராஜ்யத்தை நீதியை முதலாவது தேடுறாங்க இல்லை, ஆண்டுடைய வார்த்தையில் அந்த வல்லமையில் வார்த்தையின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்கிறாங்க இல்லை. அப்போ நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் என்ன செய்யணும்? இருளிலிருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நான் இப்படி தான் அவங்கள பற்றியே பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டம், அவங்க பட்ட பாடுகள். சுவிசேஷம் என்பது இயேசுவை முன்னிறுத்தி பேசுவது, ஆண்டவர் நமக்காக சொன்னதை பேசுவது, அவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கிறது தான் சுவிசேஷமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே சொல்லப்படுது பாருங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்ன செய்தார்? ஆண்டவர் வாயத்திறந்து என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுதென்று சொன்னார். அப்போ நம்மளும் வாயத்திறந்து சொல்லணும். என்ற வாயின் வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாயின் வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது. சரி, வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். தொடர்ந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள
தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. இப்போ ஆண்டவர் என்ன செய்தாராம்? அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் தந்தாராம், நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கும் படிக்க செய்தாராம். பாருங்க, ஆதியில் ஆண்டவர் இருளான உலகத்தில் என்னத்தை கொடுத்தாரு? அந்த இருளான உலகம் வெளிச்சமாகும்படிக்கு வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன். இப்போ அந்த வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பயன்படுத்தின அந்த வார்த்தையை நம்முடைய இருதயம் பிரகாசமாக இருக்கும்படிக்கு இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தையை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ பாருங்கள், அந்த பாருங்கள், அது அழகாக சொல்லப்படுது. ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, எல்லாம் சொல்லுங்கள், ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, எல்லாம் சொல்லுங்கள், தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசுவிட முகத்தில் இருக்கிற அந்த மகிமையின் ஒளி என்ன செய்யணுமா? நம்முடைய இருதயத்தில் படிக்கு அவர் நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்திருக்கிறார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படியாக இந்த பொக்கிஷங்களை மட்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ ஆண்டுடைய வார்த்தை என்னவா? பொக்கிஷமா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை என்னவா? பொக்கிஷமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதில் அந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொக்கிஷமாக இருக்குது. இது முத்துக்களாக இருக்குது. என்ன முத்துக்களை பைபிள் சொல்லப்படுது, முத்துக்களை பன்றிகள் முன்னுக்கு போடக்கூடாதான். ஏன்னா அதுக்கு அதில் மகத்துவம் தெரியாதான். ஏன்னா பன்றியிட மூக்கூத்து இருந்தால் அதுக்கு என்ன இருந்த எந்த பிரயோசனமும் இல்லை. பைபிள் அந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுது. இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த வார்த்தையில் மகத்துவமே தெரியலை. இந்த உலகத்தில் இருக்கிற தங்கம் வெள்ளியை விட என்ன இந்த தாவீது ராஜா சொல்கிறார், நீர் விளம்பின வேதமே அது மேன்மையானது என்று சொல்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த வார்த்தையில், இந்த வேத வசனத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அது வந்து பொக்கிஷமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது இங்கே இருக்கக்கூடாது. இந்த மட்பாண்டம் போன்ற இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளே இருக்கிற இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். இப்போ பாருங்கள், இருதயத்துக்குள்ளே வார்த்தை இருக்குமா? இருந்தால் இப்போ பாருங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அவர் மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரு. இப்போ நமக்குள்ள ஆண்டவர் என்னத்தை தந்திருக்கிறார்? வார்த்தையை தந்திருக்கிறார். இப்போ தன்னுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தை இருக்கிற மனுஷன் தன்னுடைய வாயினால் என்னத்தை பேசுவான்? என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தன்னுடைய இருதயத்தினுள் வார்த்தை இருக்கும் மனுஷன் வாய் எப்படி பயன்படுத்துவான்? இப்போ அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்தில், எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. பாருங்க, பவுல் எப்படி சொல்றாரு? எந்த பக்கத்தால் எங்களை நெருக்கினாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. என்ன, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் என்ன செய்வார்? கொடி பிடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வெற்றியை எங்களுக்கு தருவார், எங்களுக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சகல ஜாதிகள் மேலும் எங்களை அவர் மேன்மையாக வைப்பார். எங்களை தோற்று போக விட மாட்டார், எங்களை தலகுனிய விட மாட்டார். எத்தனை பேர் எங்களுக்கு எதிராக வந்தாலும், எந்தெந்த பக்கத்தில் வந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால, தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால, எங்களுடைய தேற்றரவாளன் எங்களோடு கூட இருக்கிறபடினால, ஏன்னா ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் வாக்கு பண்ணின ஆண்டவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறாரு. ஆகையினால அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் என்னோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய வார்த்தையின் பிரகாரமா, வாக்குத்தத்தின் பிரகாரமா அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் சாதாரணமான நேரத்திலே கூட இருப்பாரா இருந்தால், நான் ஜோனாவை போல கடலில் தூக்கி போடப்பட்டாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் யோசேப்பை போல குழியில் இருக்கும்போது அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த பெரிய மீன் என்ற வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என்னோடு கூட இருக்கிறார். சிங்க கபியில் இருக்கும்போது என்னோடு கூட இருக்கிறார். அக்கினி சூளையில் போடப்பட்டாலும் அவர் அங்கே என்னோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நமக்குள்ளே இருக்கிறார்.
அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. இப்போ வார்த்தை இல்லாதவன் எப்படி பேசுவான்? எனக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதோ தெரியலை, இதுதான் என் தலைவிதியோ தெரியலை, இதைத்தான் ஆண்டவன் எனக்கு எழுதி வச்சிருக்கிறானோ தெரியலை. அப்போ இப்படியே பேசி கொண்டிருப்பாங்க. ஏன்னா எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை எல்லாம் எனக்கு தான் வருது, எல்லா பிரச்சனையும் நான் தான் சுமந்து கொண்டிருக்கிறேன், எல்லா கஷ்டமத்தையும் நான் தான் சுமந்து கொண்டிருக்கேன். யார் பேசுவா? வார்த்தை இருதயத்தில் இல்லாதவன் அப்படி பேசி கொண்டிருப்பான், புலம்பி கொண்டிருப்பாங்க, அழுது கொண்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வார்த்தை இருக்குமா இருந்தால், அந்த வார்த்தை எப்படி வாயினால் வரணும்? எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலையும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எதிராக வந்தாலும், என்ன 1000 10,000 எனக்கு எதிராக வந்தாலும் அது ஒன்றும் என்னையை சேதப்படுத்தால், நாங்கள் இதை அப்படியே வைத்துக்கொண்டு சங்கீதம் 91 எடுப்போம். சங்கீதம் 91வது அதிகாரம், அது பாதுகாப்பின் சங்கீதம் என்று அது சொல்லப்படுது. சங்கீதம் 91வது அதிகாரம், அதில் நீங்கள் பாருங்கள், 1000 பேர் 1000 10,000 பேர் வந்தாலும் அந்த வசனத்தை வாசிங்க. 91வது சங்கீதம் 1 நாங்கள் வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று என்ன செய்யணுமா? சொல்லுவேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுவேன். ரைட், இப்போ வாசிங்க. அவர் என்னை, எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இப்போ பாருங்க, நிறைய பேர் இந்த வேடர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் பிடிக்க போகிற, வேட்டையாட போகிற மிருகங்களுக்காகவோ பறவைகளுக்காகவோ கண்ணிகளை வைப்பாங்க, பொறிகளை வைப்பாங்க, என்ன வலைகளை வைப்பாங்க. ஏன்? அது பிடிக்கப்படணும்ண்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், என்ன சொல்கிறாருண்டா, இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கும்போது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை ஓகோண்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு வைத்தெரிச்சல், நிறைய பேருக்கு பொறாமை. அப்போ இவங்க அந்த பொறாமை நிமித்தம் வைத்தெரிச்சலை நிமித்தம் என்ன செய்கிறாங்க? என்ன செய்கிறாங்க? இன்றைக்கு செய்வினை, சூனியம், மந்திரவாதம், மாந்திரிகம், இப்படி இந்த காரியங்களை வைக்கிறார்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும்படிக்கு நிறைய காரியங்கள் செய்து நமக்கு வலை விரிக்கிற ஆட்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க, நமக்கு கண்ணி வைக்கிற ஆட்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு வேடன் தான் பிடிக்க போகிற காரியத்துக்கு எப்படி கண்ணி வைக்கிறானோ, யோசேப்புக்காக எப்படி குழி வெட்டி வச்சுருந்தாங்களோ, என்ன அதே போல் நமக்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? நம்மளை கீழே விழுத்தும்படிக்கு, நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக செய்யும்படிக்கு நிறைய பேர் நமக்கு வலை விரித்திருக்கிறாங்க, கண்ணி வைத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? வார்த்தை உள்ளே இருக்கிற நாங்கள் என்ன செய்யணும்? ஐயோ, அந்த எல்லாரும் எனக்கு எதிராக, ஐயோ பாஸ்டர் செய்வினை வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க, அழுது புலம்பணுமா? கவலைப்பட்டு கொண்டிருக்கணுமா? ஆண்டவர் அந்த சொல்கிறாரு, பிலிப்பியர் 4:6 சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் நம்ம புலம்பி கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். அங்கே சொல்கிறாரு பாருங்கள், நம்ம எப்படி சொல்லணும்? எத்தனை பேர் என்னத்தை வச்சாலும் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு எனக்கு விரோதமாக, என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, நான் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் விரோதமாக எத்தனை 1000 பேர் 10,000 பேர் எதிராக வந்தாலும், எத்தனை பேர் கண்ணி வச்சாலும், எத்தனை பேர் என்னை கீழே விழுத்தும்படிக்கு என்ன வலைகளை விரித்து வைத்தாலும், கண்ணிகளை வைத்தாலும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால அவர் எல்லாவற்றிலும் இருந்து என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்னையை தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அவர் எனக்கு எதிராக செயற்படுகிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். எனக்கு எதிராக வலைகளை விரிக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் சிங்க கெபியிலிருந்து தானியேலை தப்புவித்த ஆண்டவராக இருக்கிறார். அக்கினி சூளையிலிருந்து சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகுவை தப்புவித்தவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்னையும் தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்களும் இந்த வசனத்தை எடுத்து இப்போ நான் சொன்னபடி பேசணும், இப்படி சொன்னபடி உங்களுடைய நாவின் அறிக்கையை பயன்படுத்தணும். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், அவர் என்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஒருவேளை வியாதியும் வரலாம், என்ன அது சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சிறந்த மருத்துவராக இருக்கிறார்.
அவருடைய வார்த்தை நல்ல ஔஷதமாக இருக்குது, நல்ல மருந்தாக இருக்குது, அது நம்மளை சுகமாக்குகிறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்குது, நம்மை பலப்படுத்துகிறதா இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நம்முடைய வாயை திறந்து சொல்லணும். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் என்னை தப்புவிப்பார். மோசே மூலமாக ஆண்டர் 10 வாதையை கொடுக்குறார். பார்வோன்ட்ட போய் வாதைகளை செய்யும் போது அவன் என்ன செய்கிறான்? இருதயை கடினப்பட்டு அசட்டை பண்ணி கொண்டே இருக்க அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாதையும் அணுகலை. எல்லா வாதையும் யாருக்கு வருது? எகிப்து ஜனங்கள் மேலே வருது. எகிப்தில் இருக்கிற அந்த மாளிகையில் இருக்கிற அரசன் மேலும், அவனோடு இருக்கிற மந்திரிகள் மேலும், பிரபுக்கள் மேலும், அங்கே இருக்கிற எகிப்து நாட்டில் இருக்கிற மற்ற எல்லார் மேலும் வருது. அதே எகிப்து நாட்டில் இருக்கிற இஸ்ரவேலருக்கு ஒரு வியாதியும் வரலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக வனாந்திரத்தில் நடந்து வர்றாங்க. அதில் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் வேதம் சொல்லுது, 105 சங்கீதம் 37 வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும், எல்லாம் சொல்லுங்க, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நீதிமொழிகளில் சொல்லப்படுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ ஒருத்தன் அவருடைய ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் வேதனை இருக்குது, அதுக்கு கடவுள் காரணமா? ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேதனை இருக்குது, அந்த வேதனைக்கு கர்த்தர் காரணமா? கர்த்தர் காரணம். என் ஆண்டவர் வேதனையை கூட்டுகிறவர் அல்ல, அவர் வேதனையை விட்டு விலக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மாற்கு 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, அந்த 4 விதமான நிலங்களை குறித்து சொல்லும்போது வசனத்தை கேட்டவங்க அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. மாற்கு 4வது அதிகாரம் வேகம் எடுத்துக்கொள்ளுங்க. மாற்கு 4வது அதிகாரம் அதில் இருக்குது பாருங்க. உபத்திரவம் மூலமாக பிசாசு என்ன செய்கிறானா? பிசாசு உபத்திரவத்தை கொண்டு வர்றானா, துன்பத்தையும் உபத்திரவத்தையும் பிசாசு கொண்டு வர்றானான்னு அந்த வசனம் சொல்லுது. மாற்கு 4வது அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. மாற்கு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மாற்கு 4:17. ரைட். இதில் பாருங்க, உபத்திரவம் துன்பம். கீழே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய மயக்கம், மற்றவைகளை பற்றின உண்டான கவலை, இதெல்லாம் யார் கொண்டு வர்றா? மேலே பார்த்தீங்கன்னா பிசாசு கொண்டு வர்றான். ஏன் பிசாசு கொண்டு வர்றான்? விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடும்படிக்கு. நமக்குள்ளே விதைக்கப்படுகிற அந்த வல்லமையான வார்த்தைகளை எடுத்து போடும்படிக்கு பிசாசு என்ன செய்கிறான்? உலக கவலை, மற்றவைகளை குறித்த கவலை, என்ன ஐஸ்வர்ய மயக்கம், அதே போல் உபத்திரவம் துன்பங்களை யார் கொண்டு வர்றா? பிசாசு கொண்டு வர்றான். அப்போ இங்கே நம்ம திருப்பி சங்கீதம் 92க்கு வருவோம். அப்போ நோயையோ வியாதியையோ கொண்டு வர்றது ஆண்டவர் அல்ல, அதை பிசாசு கொண்டு வர்றான். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பிசாசு கொண்டு வருகிற எல்லா நோயிலிருந்தும், பிணிகளிலிருந்தும், எல்லா வேதனைகளிலிருந்தும் நம்மளை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எத்தனை மனிதர்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு எதிராக பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும் அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை விதமான கொள்ளை நோய்கள், வியாதிகள், வேதனைகள் வந்தாலும் என் ஆண்டவர் அதிலிருந்து என்னை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய வாய் இப்படித்தான் பேசணும். இதை நம்ம பேசும்போது, இப்படிப்பட்ட வல்லமையை நம்முடைய நாவினால் கட்டவிழ்க்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் வார்த்தை உள்ளே இருக்கிறவன் பயப்படவே மாட்டான். அவன் வியாதியை குறிச்சோ, பேயை குறிச்சோ, பிசாசை குறிச்சோ, எந்த காரியத்தை குறித்து அவன் பயப்படாது இருப்பான். ஏனென்றால் அதில் சொல்லப்படுது பாருங்கள், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேருக்கு என்ன நடந்தாலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, உன்னை ஒன்றும் அணுகாது. உனக்குள்ள வார்த்தை இருந்தால் போதும். இந்த வார்த்தையை நீ இப்படி என்னுடைய வாயினால் பேசினா போதும், ஒன்றும் உன்னையை சேதப்படுத்தாது. நீ உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்போ வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்கு நடக்கும்? துன்மார்க்கருக்கு தான் நடக்கும்.
ஆனால் உனக்கு அது ஒன்றும் உன்னை அணுகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொள்ளை நோய் யாருக்கு? துன்மார்க்கருக்கு. தரித்திரம் யாருக்கு? துன்மார்க்கருக்கு. யார் வலையில் சிக்குண்டு விழுவா? துன்மார்க்கம் தான் விழுவான். கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் வைத்தவன், வாயில் வைத்தவன், அவன் தோற்று போகவே மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சொல்கிறார் பாருங்க, நம்ம அதுக்கு வார்த்தையை வைக்காதனால தான் நிறைய ஜனங்கள் தோல்விக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரைட். அப்போ அதில் நிறைய அப்படியே சொல்லிகிட்டே போகுது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அப்போ நம்ம அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க? வார்த்தையை கேட்கறதுக்கு. பைபிளில் ஆணுடைய வார்த்தை சொல்லுது, மானானது நீரோடையை வாஞ்சிப்பதை போல என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்துமா ஆணுடைய வார்த்தையை வாஞ்சிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த வாஞ்சியோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு நாள் ஆண்டு உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அவர் சொல்லப்படுது பாருங்க, ஆண்டுடைய வார்த்தையை தேடி வந்து அந்த வார்த்தையை மேய்ந்து கொள்ளுகிற நீங்கள், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனம் பொருந்தி செவி கொடுத்தால், எல்லாம் சொல்லுங்கள், மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். இதில் சொல்லப்படுது பாருங்க, அந்த வாஞ்சை இருக்கணும், வார்த்தையின் மேலே வாஞ்சை இருக்கணும். அப்போ அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் யாரை விடுவிப்பாராம்? அவருடைய வார்த்தையில் வாஞ்சியாக இருக்கிறவனை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? தொடர்ந்து வாஞ்சியாக இருங்க. ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுவிப்பார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மடிந்து போய் கிடக்கலாம். வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கடுத்து வாசிங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால். யார் அறிந்து கொள்ள முடியும்? கேட்கிறவன் தான் அறிந்து கொள்ள முடியும். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவர் நம்மளை வெறுமனை விடுவித்துட்டு சும்மா விடுகிறவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டு இந்த நீயை பிழைச்சி கொண்டு விடலை, கொண்டு போய் பாலும் தேனும் உள்ள கானானுக்குள்ளே கொண்டு போகிற வரைக்கும் ஆண்டவர் அவர்களை கைவிடவும் இல்லை, அவர்களை விட்டு விலகவும் இல்லை. அதே போல் ஆண்டவர் என்ன செய்வார்? இன்றைக்கு நம்ம இருக்கிற குறைவான வாழ்க்கையில் நம்மளை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை நிறைவான வாழ்க்கைக்குள்ளே நடத்தும் மட்டும் நம்மளோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளை நிறைவான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போன பிறகும் அவர் தான் நம்மளை தொடர்ந்து நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்ன செய்கிறார்? முடிவு பரியந்த நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு இருக்கிற மனிதர்கள் என்ன கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, கடைசியில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ரைட். அப்போ சொல்கிறாரு பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதில் சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் எப்போ கூட இருப்பாராம்? ஆபத்துலையும் கூட இருப்பாராம். நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போதும் கூட இருப்பாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம சரிந்து போய் கொண்டிருக்கும் போதும் கூட இருப்பாராம். நம்ம ஜோசேப்பை போல குழியில் இருக்கலாம், தானியரை போல சிங்கக்கபியில் இருக்கலாம், சாத்ராக் மேசாக் போல அக்கினி சூளையில் இருக்கலாம், ஜோனாவை போல பெரிய மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கலாம், கடலுக்குள்ளே இருக்கலாம். தர்சிஸுக்கு எதிராக தேவையில்லாத இடத்துக்கு போகிற ஏதோ ஒரு படகுல ஜோனா போனது போல நம்மளும் தேவையில்லாத ரூட்டில் போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கும்படிக்கு ஆண்டவர் நம்ம மண்டையில் வர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதிலிருந்து நம்மளை தப்பு வைப்பார், நம்மளை விடுவிப்பார், நம்மளை கனப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார். இந்த சங்கீதம் முழுக்க எப்படிப்பட்ட வசனம் வருது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, தப்பு வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, தப்பு வைப்பார், கனப்படுத்துவார், விடுவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம சொல்லணும். என் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். இதில் சொல்லுது பாருங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால். நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? என்ன நாமம்? அவருடைய நாமம் என்ன? வெறுமனே ஏசு அல்ல, மேசியா அல்ல, ஏலோகிம் அல்ல, யாவே அல்ல. அவருடைய நாமம் அதுவும் தான். அவருடைய நாமம் என்ன? அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அதுவும் அவருடைய நாமம்தான்.
என் ஆண்டவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். என் ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறார். என்னை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதுவும் அவருடைய நாமம்தான். ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பார், கனப்படுத்துவார், விடுவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஏன்னா சொல்லுங்க, அவர் என்னை தப்புவிப்பார், என்னை விடுவிப்பார், என்னை கனப்படுத்துவார், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்போ நம்ம திருப்பி வருவோம், 2 கொரிந்தியர் 4க்கு வருவோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், நீங்கள் மிகுதி வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4. ரைட். அப்போ சொல்றாரு பாருங்க, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. ஏன்னா எந்த கொள்ளை நோயும் என்னை அணுகாதுன்னு பார்த்தோம், எந்த கண்ணியும் என்னை சேதப்படுத்தாதுன்னு பார்த்தோம், எந்த வாதையும் அணுகாதுன்னு பார்த்தோம். இங்கே பார்க்குறோம் எப்படி சொல்கிறாரு, வார்த்தை இருதயத்துக்குள்ளே இருக்கிறதால எப்படி சொல்கிறாரு, எத்தனை பேர் என்னை நெருக்கினாலும், என்னை இல்லாமாக்க பார்த்தாலும், என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போட பார்த்தாலும், என்னை அளப்பண்ண பார்த்தாலும், நான் கவலையோடு இருக்க பண்ண பார்த்தாலும், நான் சோர்வோடு இருக்க பண்ண பார்த்தாலும், நான் நெகட்டிவான மைண்ட் செட்டோடு இருக்கப்படும்படி பார்த்தாலும், என் ஆண்டவர் என்னை அதிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அதிகமான வேலையை கொடுத்து, அதிகமான ராம்சேஸ் வைத்தோம் அந்த பட்டணங்களை கட்டும்படிக்கு அதிகமாக அவங்களை நெருக்கி அவர்கள் பெருகாதபடிக்கு தடை பண்ண பார்த்தாங்க. ஆனால் எவ்வளவாய் அவர்கள் தடை பண்ணினார்களோ அதுக்கு அதிகமாக அவர்கள் பெருகினார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள் வருது, ஆண்டவர் நெருக்கத்தில் மத்தியில் நமக்கு பெருக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நெருக்கினாலும் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம வாயத்திலிருந்து சொல்லணும், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. ரைட். கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது. எத்தனையோ பேர் நம்மளை கலங்க பண்ண பார்க்கலாம், நம்மளை அழக வச்சு பார்க்கறது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம கவலையோடு இருக்க பண்ண பார்க்கலாம். ஆனால் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு பாருங்க, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை. நான் ஒரு நாள் மனதளவில் நான் முறிஞ்சு போயிட மாட்டேன், மனம் உடைகிற அளவுக்கு நான் போயிட மாட்டேன், என் மனதை அவங்க உடைச்சிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் போயிட மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இந்த லவ் ஃபெயிலியருக்கு ஹார்ட் உடைஞ்ச மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. என்ற மனம் யார் என்னையை விட்டு போனாலும் என்ற மனம் உடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவருக்கு ஒப்புவித்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்னுடைய இருதயத்தின் நாயகனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்னுடைய காதலனாக இருக்கிறார். நான் உலகத்தில் இருக்கிற மனுஷனை காட்டில நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த மனுஷர்கள் எல்லாரும் ஒரு நாள் என்னை விட்டு போகிறாங்க, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் என்னை விட்டு போகிறாங்க. என்னை பற்றி இவங்க நேராக முன்னுக்கு நல்லா காய்ச்சாலும் பின்னுக்கு முதுகில் குத்துராக்கள் நிறைய இருக்கிறாங்க. என் ஆண்டவர் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர் அல்ல. என் ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அதனால் இயேசுவே சொல்கிறார், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. அந்த நிச்சயம் இருக்கிறவன், அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டவன் எந்த மனுஷனால் கைவிடப்பட்டாலும் அவன் மனம் முறிஞ்சு போக மாட்டான், அவனுடைய மனம் உடைந்து போகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்ன அவனுக்கு ஏற்கனவே தெரியும், என்ன தெரியும்? 118 சங்கீதம் 8வது வசனம் தெரியும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம், நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. அந்த சத்தியம் இருதயத்தில் இருக்கிறவன் மனுஷனால் கைவிடப்படும் போது, ஒதுக்கி வைக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது மனம் முறிந்து போகவே மாட்டான். அவன் என்ன செய்வான்? மனிதர்கள் கைவிட்டாலும், என்ன அவனை மனுஷங்க தூசித்தாலும், மனம் மடிவடை வாக்கினாலும் இவன் கர்த்தரை நம்பி திடனாக இருப்பான். ஏனெண்டா இவனுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரு, இருதயத்துக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்குது. அவன் மனமுறிவு அடைய விடாதபடிக்கு அந்த வார்த்தை என்ன செய்யும்? அவனை தேற்றுகிறதா இருக்கும், அவனுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கிறதா இருக்கும், அவன் குறைபடும் போது அவனை பலப்படுத்துகிறதா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் பலவிதமான காரியங்களை குறித்து மனமுறிவு அடைகிற நிலைமையில் இருக்கிறீங்களா? தொடர்ந்து வார்த்தையினால் நிரம்புங்க. உண்மையாக உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குமா இருந்தால் நீங்கள் உடைந்து போக மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்கு சமாதானம் வந்து ஆணுடைய வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு எபிரேய ஹீப்ரூவில் ஷாலோம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஷாலோம். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்கள் போயிட்டு இறங்கின உடனே உங்களோட கையில் ஒரு சின்ன கார்டு தருவாங்க. அதில் ஷாலோம்னு போட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு கீழே எழுதியிருக்கும். என்ன அர்த்தம்னு கீழே அந்த ஷாலோமுக்கு அர்த்தம் என்னென்னு எழுதியிருக்கும்.
ஷாலோமுக்கு சமாதானத்துக்குரிய உண்மையான அர்த்தம் என்னென்றா நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். அப்படின்னு என்ன அர்த்தம்ண்டா, எனக்கு எதுவுமே குறைவுபடவில்லை, எதுவுமே உடைந்து போகவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை, நான் உடைந்து போகவும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சமாதானம்ண்டா அதான் அர்த்தம். சமாதானம்ண்டா அது புயலின் மத்தியில் இருந்தாலும், பலவிதமான பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும் அவன் தைரியமாக இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே பாருங்கள், படகு ஆடுது, காற்றும் கடலும் கொந்தளிக்குது, படகு ஆடுது, நாங்கள் மடிந்து போகிறோமே, எமக்கு கவலை இல்லையான்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆண்டவர் தலையணையை வச்சு தூங்கி கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய புயல் அடிக்குது, படகு ஆடுது, எல்லாம் அழுகுறாங்க, அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், அவர் சமாதானமாக இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டே இருக்குது. ஆனால் வார்த்தை இருதயத்தில் இருக்கிறவன் அவன் நன்றாக படுத்துறங்கி நித்திரை செய்வான். கர்த்தர் அவர் ஆதரிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வார்த்தையின் வெளிப்பாடுகளாக இருக்குது. அதனால தான் வார்த்தை நமக்கு தேவை. இன்றைக்கு பாருங்கள், சும்மா நம்மளை அளவைக்கு சின்ன காரியத்தை சொன்னாலும் அழுகிற நிலைமைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன கஷ்டம் வந்தோடனே மனமுடையிற ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளை அவன் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் திடமானதாக இருப்பான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியாக இருக்கும். 112ஆம் சங்கீதத்தில் இருக்குது, அவனுடைய இருதயம் அசைக்கப்படாது இருக்கும், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும்னு அந்த வசனம் சொல்லுது. 112ஆவது சங்கீதத்தில் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். எல்லாம் சொல்லுங்க, நீதிமானாகிய நான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பேன், நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதில் சொல்றது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், என் இருதயம் உறுதியாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திடனாக இருக்கும், என் இருதயம் உறுதியாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பெரிய பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம், என்னுடைய இருதயம் உறுதியாக இருக்கும், என்னுடைய இருதயம் திடனாக இருக்கும். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நான் மடிந்து போக மாட்டேன், நான் கலக்கமடைந்து நான் மனம் முறிவடைய மாட்டேன். மிச்சத்தை நம்ம அடுத்த கிழமை பார்ப்போம். அப்போ இன்றைக்கு ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, சொந்தக்காரங்களை குறித்தோ, நீங்கள் இப்படி பலவேறுபட்ட காரியங்களை குறித்து நீங்கள் உங்களுடைய இருதயம் உடைந்து போயிருக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகளினால் உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருண்டா, இந்த உடைக்கப்பட்ட இருதயம் ஒட்டணுமா இருந்தா, இந்த உடைக்கப்பட்ட இருதயம் இனி உடைக்கப்படாமல் இருக்கணுமா இருந்தா, படாமல் இருக்கணுமா இருந்தா, அதற்கான தீர்வை நான் இந்த வேத புஸ்தகத்தில் நான் உனக்கு ஏற்கனவே நான் தந்துட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ இதை எடுத்து உன்னுடைய வாயில வை, இந்த வார்த்தையை வல்லமையை புரிந்து கொள், உணர்ந்து கொள்ளு. அந்த உடைக்கப்பட்ட வாழ்க்கையை, உடைக்கப்பட்ட இருதயத்தை அந்த நாவின் வல்லமையினால் சரிப்படுத்து. உனக்கு நான் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தையை உன்னுடைய நாவில் வைத்து, அந்த நாவினால் நீ பேசி 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 பேசியே உன்னுடைய உடைந்து போன அலங்கத்தை நீ கட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய உடைந்து போன வாழ்க்கையை நீ நன்றாக கட்டியெழுப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஒருவேளை பல்வேறுபட்ட காரியங்களினால் உடைந்து போயிருக்கலாம், சூழ்நிலைகளினால் உடைந்து போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி, உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையின் செழிப்பு, சுகம் உங்களுடைய வாயின் வார்த்தையில் இருக்குது. நீங்களும் பவுலை போல வாயை திறந்து சொல்லுங்கள். மோசையை போல அந்த 91ஆம் சங்கீதத்தில் மோசே சொன்னது போல வாயை திறந்து சொல்லுங்கள். சங்கீதங்களில் தாவீது சொன்னது போல நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். அவரனே தப்புவிப்பார், அவரனே விடுவிப்பார், அவரனே கனப்படுத்துவார், அவரனே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் சொல்கிறார், அங்கே சொல்கிறார் பாருங்கள், மோசே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவனுடைய நிழலில். 91ஆம் சங்கீதத்தை எழுதினது தாவீது இல்லை, 91ஆம் சங்கீதத்தை எழுதினது மோசே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறபடினால நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். இப்போ அவன் என்ன செய்வான்? அவன் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், அடைக்கலம் என்று சொல்லுவேன். அவன் வாயத்திலிருந்து என்ன செய்வான்? ஆண்டவர் தான் என் அடைக்கலம், ஆண்டவர் தான் என் கோட்டை, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. எந்த மனுஷன் மேலும் என் நம்பிக்கை இல்லை, என்னுடைய நம்பிக்கை என் கர்த்தர் மேல் இருக்குது. அந்த கர்த்தர் அவர் சகல காரியங்களுக்கும் பாத்திரராக இருக்கிறார்.
அவர் என்னையே தப்புவிப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னையே தப்புவிப்பார், அவர் என்னையே விடுவிப்பார், அவர் என்னைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அவர் என்னைய கனப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்படியே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் ஒரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். தெரிந்தவங்க என்னோடு சேர்ந்து படிங்க, தெரியாதவங்க கேட்டு நீங்கள் படிங்க. நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் வசனம்தான் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரேன் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரேன் ஜீவனின் பலனானீர். நீரேன் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரேன் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த நாளுக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசின உடைய சத்தியத்துக்காக, வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற உடைய வார்த்தையின்படி, உடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய மனதை, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆண்டவரை உமக்கு நேராக திருப்ப, ஆண்டவர் நீர் எங்களுக்காக சொன்ன தீர்க்க தரிசனமுள்ள வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எடுத்து பார்க்க நீர் எங்களுக்கு தந்த மாபெரும் உன்னத சலாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் எங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகளின்படி நாங்கள் பேசவும் செய்யவும் நடக்கவும் ஆண்டவரே தியானிக்கவும் கவனமாக இருக்கும்படிக்கு இவைகளையே நாங்கள் சிந்தித்து கொண்டு, தியானித்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, படித்து கொண்டிருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதை வாயை திறந்து அறிக்கை செய்ய, வெட்கப்படாமல் அறிக்கை செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர், இதன் மூலமாக நாங்கள் நல்ல வெற்றிகளையும் செழிப்பையும் பெற்றுக்கொண்டு, இந்த பூமியில் நீர் என்ன நோக்கத்துக்காக எங்களை வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறீங்க, எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறீங்க, நீர் எங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறீங்க, நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறீங்க. அப்பா, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடிந்து போகிறதில்லை, நாங்கள் கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. ஆண்டவரே, நீர் எல்லா வேர்டனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீர் எங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறபடினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரே, அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், தொழில்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேட்டு இந்த சத்தியத்தின்படி அவருடைய வாயின் வார்த்தைகள் மாறட்டும், அவருடைய இருதயத்தின் தியானங்கள் மாறட்டும். இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில பெரிய வெற்றி உண்டாகட்டும். அப்போ எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபம் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.